இன்று தமிழக சட்டப்பேரவையில் மும்மொழி கொள்கை அமுல்படுத்தினால்தான் தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தரும் என்று ஆணவத்தோடு அகங்காரத்தோடு அறிவித்திருந்த ஒன்றிய அமைச்சருக்கு பதில் தருகின்ற வகையில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் முதலாக முன்மொழிந்து கொண்டு வந்தேன். அந்த தீர்மானத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டப்பேரவையில் இடம்பெற்றிருக்கிற அத்துணை அரசியல் கட்சி தலைவர்களும் ஏகமனதாக ஒன்று கூடி எமது உயிரை விட மேலான தாய்மொழி தமிழை எந்த சூழலிலும் நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என்று உறுதியேற்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் முன்மொழிந்த இருமொழி கொள்கையை வலியுறுத்தி அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் தமிழ்நாடு அரசு எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு துணை நிற்போம் என்கிற அளவில் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் என்னால் முன்மொழியப்பட்ட இந்த கவன ஈர்ப்பில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிலளிக்கின்ற போது விரைவில் தமிழ்நாடு மீண்டும் மாநில சுயாட்சி உரிமையை கோருகின்ற வகையில் ஒரு முடிவை எடுக்கும் என்கிற பொருள்பட சூசகமாக சில செய்திகளை தெரிவித்திருக்கிறார். அதற்கான ஒரு தீர்மானத்தை இந்த பேரவை விரைவில் நிறைவேற்றும் என்கிற வகையில் தெரிவித்திருக்கிறார். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அலுவல் மொழியாக தமிழ் பல இடங்களில் இல்லை. குறிப்பாக ஒன்றிய அரசு அலுவலகங்களில், விமான நிலையங்களில், விமான அறிவிப்புகளில் இல்லை. இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது. தமிழ் அங்கு விமானங்களிலே அறிவிப்பாக இடம்பெறுகிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற வங்கி சலான்களிலே தமிழ் இல்லை. வங்கி அந்த ரெசிப்ட் என்று சொல்லக்கூடிய ரசீதுகளிலே. அதுபோன்று இங்கிருக்கிற ஏடிஎம் மிஷின்களில் இருந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற அஞ்சல் துறையில் இருந்த தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று எழுத்து தேர்வுகளிலே தமிழ் தூக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசு நடத்துகிற எல்லா தேர்வுகளிலும் கட்டாயம் இந்தி, ஆங்கிலம் இரண்டே இருக்கிறது. ஆக எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படி ஒன்றிய அரசு நடத்துகிற தேர்வுகளிலே தேர்வு எழுதி அவர்கள் அந்த இடத்தை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆதலால் ஒன்றிய அரசு செய்கிற அடாவடி, அநியாய, அக்கிரம அட்டூழியங்களுக்கு முடிவு கட்டுகின்ற வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வருகின்ற அந்த தீர்மானம் அமைய வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். ஆக தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்று காலை தமிழக சட்டப்பேரவையில் தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறது. மேலும் நான் கடந்த வாரம் சட்டப்பேரவையில் ஒரு கருத்தை எடுத்து வைத்தேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நேரடி காவல் உதவி ஆய்வாளர் பணியில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணி வழங்கப்படவில்லை. அதை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அல்லது இளைஞர்கள், குறிப்பாக விக்னேஸ்வரன் உள்ளிட்ட தோழர்கள் என்னை தம்பிமார்கள் சந்தித்து இப்படி ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிவித்த அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்து எமது வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அஜ்மல்கான் அவர்கள் மூலமாக அன்றைக்கு வழக்கை விசாரித்த நீதியரசர் கிருபாகரன் அவர்களும் நீதியரசர் புகழேந்தி அவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு லண்டனில் வேலை கேட்போம் என்கிற கமெண்ட்ஸை பாஸ் செய்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய பெஞ்ச் மாற்றப்பட்ட பிறகு தற்போது உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிற எம்.என். சுந்தரேஷ் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆனந்தி நீதியரசர் அவர்களும் சேர்ந்து அதற்கு தீர்வு ஏற்படுத்துவது போல் தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் நேரடி உதவி ஆய்வாளர் பணிக்கு தமிழ் வழியில் படித்த 20% இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தாத இருந்ததை சுட்டிக்காட்டி தட்டி கேட்டு தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் அவர்களை மதுரைக்கு வரவைத்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவர் டிஜிபி அவர்களையும் வரவைத்து இனி கட்டாயம் நீங்கள் இந்த 20% தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு நேரடி உதவி ஆய்வாளர் பணியில் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்த அந்த உத்தரவு நகலை இன்றைக்கு பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த நகலை நேற்று தினம் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களை சந்தித்தோம், பேரவை செயலாளர் அவர்களையும் சந்தித்தோம். இப்படி உண்மை என்னுடைய முயற்சியால் இருக்கின்ற போது பிரதான எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் வேல்முருகன் சொல்கின்றது உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி என்று பேரவைத் தலைவருக்கு எடுத்து வைத்து பேரவைத் தலைவர் அதை ஆய்ந்து அறியாமல்
என் தரப்பு நியாயத்தை கேட்காமல் அவை குறிப்பிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார்கள். நான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதியரசராக இருந்த நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த இந்த உத்தரவு நகலோடு நான் சொன்ன அந்த கருத்து பேரவையில் இடம்பெற வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களின் கைகளில் ஒப்படைத்திருக்கிறேன். வேல்முருகனாகிய நான் எப்போதும் உண்மைக்கு மாறான செய்தியோ பேரவையில் பொய் என்ற வார்த்தை வரக்கூடாது என்று சொல்வார்கள். அதையும் கூட கடைபிடித்து நான் மரபுகளையும் விதிகளையும் அவையின் மாண்புகளையும் கடைபிடித்து பேசுகிற ஒருவனை ஒரு கூச்சல் குழப்பத்தின் ஊடாக முதலமைச்சர் அவர்களுக்கும் தவறான தகவலை தந்து முதலமைச்சர் அவர்களே வாயால் வரக்கூடாத ஒரு வார்த்தை என்னை பற்றி குறிப்பிட்டார்கள். அது எனக்கு மிகப்பெரிய மனவேதனையும் மன வருத்தத்தையும் அளித்தது. அதற்கு மருந்திடுவது போல் நேற்று முதலமைச்சர் அவர்கள் என்னை அழைத்து நான் உங்களை ஒன்றும் தவறாக பேசவில்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் என்னிடத்தில் வைத்த கோரிக்கையான பண்ருட்டி தொகுதிக்கு தடுப்பணைகள் ரூபாய் 63 கோடி ரூபாயில் அமைத்து தரப்படும் என்று அறிவித்து அதை மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மூலமாக அறிவிக்க செய்திருக்கிறேன், மகிழ்ச்சியா என்று என்னை அழைத்து கேட்டார். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வைக்கிற வேண்டுகோள், உண்மை இவ்வாறு இருக்கின்ற போது பிரதான எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கூச்சல் குழப்பம் இட்டார்கள் என்பதற்காக நான் போராடி பெற்றுத்தந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு பேரவையில் என் கருத்தை முழுவதுமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்